ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த தோட்ட ரோஸ் செடி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் தோட்டத்தில் வச்ச 2 ரோஸ் செடி. முதல்ல ஃபஸ்ட் உள்ளது காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். முன்னாடிலாம் நல்லா பூ தெரிஞ்சிச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்போது காட்டியிருப்பேன், ஆனால் காட்ட முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் இப்போ காட்டுறேன். 5 நாளுக்கு முன்னாடி செம்ம வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. அதனால் இந்த சில இதுவெலாம் காஞ்சி போயிடுச்சு. அதில் சில இதுவும் நல்லாவே இருக்காது. எனக்கு இந்த கார்டனில் பிடிச்சது ரோஸ் செடி. ஆனால் அது ஸ்மெல் நல்லா இருக்குது. இப்போ நான் இந்த செகண்ட் செடியை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த 3 பூ ஒரு இடத்துலையே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நடுவில் இருக்கிறது மட்டும் லைட்டாக காஞ்சி போயிருக்கு. இதே மாதிரி நாங்கள் நிறையா பூ செடி மரம் அது மாதிரி நிறையா இது வச்சுருக்கோம். இப்போ நான் ஒரு கொஞ்சமான காஞ்சி போன செடியை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கா? இதோ எவ்வளோ காஞ்சி போயிருக்கு. இது மட்டும் நல்லாயிருக்கும். நாங்கள் இன்னும் நிறைய மரம் வச்சுருக்கோம். ஃபிக்கு மரம் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் கொய்யா மரம் வச்சுருக்கோம், மாங்காய் மரம் வச்சுருக்கோம். இது மாதிரி நிறையா மரம் வச்சுருக்கோம். அது அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ இந்த வீடியோவில் இந்த ரோஸ் செடி தான் பார்க்குறீங்க. இந்த செடியில் அவ்வளோதான் இருக்குது. அடுத்த ஃபஸ்ட்டு செடி காட்டுறேன். நல்லா இங்கே பாருங்கள், கை வச்சு காட்டுறேன். முதல்ல இந்த பூ காட்டுறேன். இங்கே பாருங்கள், எறும்புலாம் வருது. அதுக்கப்புறம் இந்த பூ காட்டுறேன். சரி, அவ்வளோதான் வீடியோ. அடுத்த வீடியோவில் வேறு இது பார்க்குறேங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் எங்கள் தோட்டத்தில் பூத்த ரோஸ் செடி. அடுத்த வீடியோவில் வேறு இது பார்க்குறீங்க. பாய்.